Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So உங்களுக்கு தொடர்ந்து டீடைல்ஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம கேட் ஆச்சாரியா யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வாட்ச் பண்ணக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 75% ஆஃப் பீப்புள் நான் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமையே சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் 75% ஆஃப் தி பீப்புள் அப்படிங்கிறது. ஸோ தட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதனால உங்களுக்கும் அந்த நாலேஜ் கிடைக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்ல டெலிவரி பண்ணக்கூடிய நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதுல மெயினா இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல NATS என்ன, நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் NATS அப்படிங்கிறது. அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ், அதாவது வந்து NAPS அப்படின்னு இருக்கு, நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இதுல வந்து நார்மலா NAPSல யாரு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செமி ஸ்கில்டு ஆர் அன்ஸ்கில்டு பீப்புள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து NAPS போவாங்க. லைக் ஐடி கீழே படிச்சவங்க. ஸோ உங்களோட வந்து ஒர்க் தெரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபர்தரா வந்து மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ NATS யார் சார் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் ஆனவங்க, டிப்ளமோ கேண்டிடேட் ஆர் மேபி இன்டு தி எனி கிராஜுவேட்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ITI கூட சம்டைம்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இதுல இந்த சைட்ல எப்படி சார் இருக்கு, இதுல எப்படி சார் நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப் அட்டன் பண்ண முடியும்? அப்ரெண்டிஸ்ஷிப் நார்மலா வந்து ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ மேபி ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் நீங்க இதில் ப்ராசஸ் பண்ணி நீங்க உள்ள போக முடியும். ஸோ ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல போக முடியும். ரெக்கார்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பாசிபிளி நீங்க வந்து சம் ஸ்மால் லெவல்ல எங்காவது ஒர்க் பண்ணிருக்கலாம், பட் அது ரெக்கார்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ல கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ரெக்கார்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ அதர்வைஸ் நீங்க வந்து ஆஃப்டர் கிராஜுவேஷன் 2-3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுடைய ஈச் அண்ட் எவரி ப்ரோக்ராமோட டீடைல்ஸ் பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணி 1 இயர் ப்ரோக்ராம் மூலமா உங்களுடைய அப்ஸ்கில் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க ஜாப் தேடிக்கலாம். இந்த 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் மூலமா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸாவும் கன்சிடர் பண்றாங்க. ஸோ உங்களுடைய கரியர்ல எக்ஸ்பீரியன்ஸா கன்சிடர் பண்ணாங்க. இதுல யாரெல்லாம் கம்பெனிஸ் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு, ஈவன் கூகுள், யாகோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஆஃபீஸஸ் வந்து இந்தியாவில் வச்சிருக்காங்களோ, ரைட்? ஈவன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? It may be in IT sector or pharmacy or healthcare, tourism or maybe into FMCG product. ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாருமே வந்து இந்த கம்பெனியில வந்து அவங்க அசோசியேட் ஆகி சம் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானோட ரூல் இருக்கு. அதுல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற கீழே 4,500 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஈச் அண்ட் எவரி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துக்கக்கூடிய கேண்டிடேட் கொடுத்துருவாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட் is given by the individual company. So individual management, they used to provide the rest of the amount for participating this program அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் எவ்வளவு சார் இருக்கும்? பாசிபிளி உங்களுக்கு வந்து 50% 4,500 கொடுக்குற மாதிரி 4,500 கொடுக்கலாம், இல்ல 5,000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம், 15,000 கொடுக்கலாம், 25,000 கொடுக்கலாம், 30,000 கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் based on the company to company the relevant additional benefit. So direct benefit from government of India is about 4,500. Rest of the benefit from the உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன், நீங்க எந்த ஆர்கனைசேஷன் சூஸ் பண்றீங்களோ அது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, அட்டன் பண்ணி 1 இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ப்ரோக்ராம் வந்து போக முடியாது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கம்பெனி எல்லாம் இருக்கு, ஸோ என்ன கம்பெனிக்கு போகலான்னு ஒரு ஐடியா நீங்க கிளவரா முன்னாடி வச்சுட்டு இருக்க பட்சத்துல உங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்கு, சான்ஸ் வந்து வெரி குட் சான்ஸ் இருக்கு. அண்ட் மிக முக்கியமா ஸ்டைஃபண்ட் அதிகமா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸ்டைஃபண்ட் கம்மியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு குறைவான பீப்புள் தான் அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. they used to shortlist the candidate based on your individual percentage marks or extracurricular activity related to your studies, right? Work இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிருக்கிறது அதை ஒரு ஆட் அப் பாயிண்ட் ஆஃப் கன்சிடர் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்கேஸ் நீங்க கேட் மாதிரியான எக்ஸாம்ஸ்ல குவாலிஃபை ஆயிருக்கீங்கன்னா டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ரைட்? ஸோ அதனால அந்த ஒரு குவாலிஃபைங் மார்க் வச்சுட்டு கூட நீங்க வந்து இதுல உள்ள ஈஸியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் ஹையர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டைஃபன் கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி மீன்வைல் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சைட்லயே வந்தீங்கன்னாவே நீங்க உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் இருக்கும். இது ரெண்டாவது, யாரெல்லாம் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்கான வில்லிங் இருக்கோ இந்த போர்ட்டல்ல they have to register. First of all you have to register, right? நீங்க ஃபியூச்சர்ல போறதுனா கூட உங்க once you graduated you can try to register for this portal, NATS portal. இதுல ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் you can able to register any other kind of PSU or government organization or private organization register பண்ணி நீங்க போயிட்டு apprenticeship program எடுத்துக்க முடியும். So first of all you have to register NATS portal, then followed by you have to register concerned company அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So students don't miss the opportunities.
ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பாசிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவங்களுடைய சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா ரைட், இவங்களுடைய சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ரைட், ஸ்டூடெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அண்ட் தென் ரைட், ரீஜனல் ஈவெண்ட் சதர்ன் ரீஜன் வெஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் போனீங்கன்னா சதர்ன் ரீஜனில் என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு அப்ரெண்டிஸ்ஷிப் நியூஸ் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் நியூஸ்ல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கோத்ரூ பண்ணி பார்க்கலாம், அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க. ரைட், ஈவெண்ட் டேட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதில் நான் அப்ராக்சிமேட்டா நிறைய இருக்கு. செலெக்ஷன் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் இதில் போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் இன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOCL சென்னை. ஸோ சதர்ன் ரீஜன்ங்கிறதுனால இது வருது. இன்கேஸ் நீங்க வந்து வெஸ்டர்ன் ரீஜியன்ல நீங்க இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுக்கு தனியா இருக்கும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சென்னையினுடைய PDF எடுத்திருக்கேன் இப்போ அதுல. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும், நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்க பட்சத்துல ஸோ இதுல வந்து டிப்ளமா கேண்டிடேட் டெக்னீஷியன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச்சஸ், நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ், வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மந்த்லி ஸ்டைஃபண்ட் டியூரேஷன் 1 year அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் BA, BSc, BCom, ரைட், training and number of places 120 and monthly stipend 11,500. So இந்த மாதிரி இருக்கும். Passed during 2021, 22, 23, 24. So those are from the southern region, especially from Tamil Nadu, Kerala, Karnataka, Andhra Pradesh, UP, Telangana, Pondicherry, right? இவங்க எல்லாமே எலிஜிபிளா இருக்காங்க இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். ரைட், the category 1 diploma technician engineering டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே இதுல என்ன டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் டிப்ளமோ, ரைட், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரெலவென்ட் டிபார்ட்மெண்ட் ஃபுல் டைம் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ் as per the government norms. ஆல்ரெடி நீங்க அண்டர்கோன் ட்ரைனிங் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னா நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. there is no more written examinations. so first you have to follow the instruction how to step by step procedure அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபைனலி. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் ரைட் 17/1 and last date for enrolling NATS portal to apply 16/2 is the last date. Declaration of list இது மாதிரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ கொடுத்துருக்காங்க, தென் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய வேகன்சிஸ் உங்களுக்கு வந்து இதுல போட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க வந்து ஈவெண்ட் டீடைல்ஸ் நீங்க கோத்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் IOCL வெப்சைட்லயும் இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். இது தவிர நிறைய நம்ம டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸ் இதெல்லாமே இருக்கு. இதை கோத்ரூ பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் நாங்க ஸ்டடீஸ் பண்ற பட்சத்துல டிப்ளமோ ஆர் BE படிக்கிற டைம்ல இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. பட் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா ஆல் ஓவர் இந்தியா காமனா ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. இப்போ இது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணி டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா நீங்க வந்து அப்கிரேட் பண்றதுக்கான அப்ஸ்கில் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் who are interested, try for these kind of opportunity. Wish you all the best. Thank you.